மார்க் 11:2. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். ஆமென். மனுஷனில் ஒருவனும் ஒரு காலமும் ஏறியிராத கழுதை. இந்த கழுதை, இந்த வார்த்தைக்கு பல வியாக்கியானங்கள் இருக்கிறது. ஆனா நம்ம இதை கொஞ்சம் டிஃபரெண்டா பார்க்க போறோம். அது ஒருவரும் ஒரு காலமும் ஏறியிராத கழுதை. இப்ப இந்த நிகழ்வு, இந்த குருத்தோலை, இந்த நிகழ்வு எப்ப நடக்குது அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்களுடைய பஸ்கா பண்டிகை நாட்கள்ல நடக்குது. 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார்ல, அவங்க வஸ்திரம் கிழியல, அவங்க கால் வீங்கல. ஹல்லேலூயா. 40 வருஷம் நடந்தாங்க, மன்னாவை கொடுத்தாரு, கால் வீங்கல, வஸ்திரம் பழசாகல. எவ்வளோ அற்புதமா எங்க முன்னோர்களை இவ்வளவு அழகா நீங்க நடத்தி வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துற விதமாக இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவாங்க. யூதர்களுக்கு ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் என்னன்னா பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, பெந்தகோஸ்தே நாள். இதுல இப்ப நம்ம எப்படி ஈஸ்டர், கிறிஸ்மஸ் பெருசா கொண்டாடுறோம்ல, அது மாதிரி அவங்களுக்கு பெரிய ஃபங்க்ஷன் என்னன்னா இந்த பஸ்கா பண்டிகை. இந்த காரியம், இந்த 40 வருடங்கள் அவங்க இஸ்ரவேல் முன்னோர்களை பாதுகாத்ததை நினைவு கூர்ந்து இதை கொண்டாடுறாங்க. யோசிச்சு பாருங்க, இது ஒரு திருவிழா காலகட்டம். நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்னா பரபரன்னு இருக்குமா, அதே மாதிரி தான் அந்த ஊருக்கு அது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஊரே ரொம்ப பிஸியாக இருக்கிற காலகட்டம். நம்மளை மாதிரி வெயிட்டெல்லாம் அவங்க கார்லையோ பைக்லையோ கொண்டு போக மாட்டாங்க. அவங்க கழுதையை தான் பயன்படுத்துவாங்க. பொதி சுமக்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக, வீட்டில இருந்து கடைக்கு போக, 2 வீலர்லாம் இருக்காது, கழுதையை தான் பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த காலகட்டம் ரொம்ப பிஸியாக, மக்கள் பரபரன்னு இருக்கிற காலகட்டம். மனுஷங்களை விட பிஸியாக இருக்கிறது கழுதைங்க தான். ஏன்னா அதுதானே பொதி சுமக்கணும், அதுதானே ஒருத்தர் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். அப்படி பிஸியான டைமில் வேதம் சொல்லுது, இந்த கழுதை கட்டி இருக்கப்பட்டது. ஆமே. கழுதைகள்லாம் பிஸியாக இருக்க வேண்டிய டைமில் இந்த கழுதை மட்டும் கட்டப்பட்டு இருந்துச்சு. ஆமே. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அதுக்குன்னு ஒரு வேலை கூட இல்லை. அது ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத கழுதை. அதுக்கு எந்த ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. வெயிட்டை தூக்கி அதுக்கு ஒரு வெயிட்டை சுமந்த முன் அனுபவமே இல்லை. அதுக்கு ஒரு வெயிட் எவ்வளோ ஹெவியாக இருக்கும் தெரியாது. ஆமே. ஒரு வெயிட்டை சுமக்கணும்னா அது கழுதை பொதி சுமக்கிறதுக்கே பிறந்ததா இருந்தா கூட அதை ட்ரெயின் பண்ணணும்ல. ஆமே. நாய் காவல் காக்கிறதுக்கே பிறந்ததா இருந்தாலும் அதுக்கு ட்ரைனிங்னு ஒன்று இருக்குல்ல. ஆமே. அது மாதிரி இந்த கழுதை பொதி சுமக்கிற கேப்பபிலிட்டியோட பிறந்தாலும் அது ட்ரெயின் பண்ணவே இல்லை. இன்னொன்று அது கழுதை குட்டி, அதுக்கு எந்த ட்ரைனிங்கும் இல்லை. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். இந்த வசனத்தை நான் தியானிச்சு கொண்டிருக்கிற போது எனக்கு ஒரு கேள்வி. அதுக்கு எந்த முன் அனுபவமும் இல்லை, அது ஒரு காலமும் ஏறிராத கழுதை. அப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான வெயிட்டே சுமந்துராத ஒரு கழுதைய ஏசத்தை கொண்டு போகிறாங்க. ஏசு அது மேலே ஏறி உட்கார்றார். நியாயமாக யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு வெயிட்டு சுமந்த பழக்கமே இல்லை. திடீர்னு ஒரு 40 கிலோ அது மேலே ஏறி வச்சா அது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணியிருக்கணும்? யோசிங்களேன், சும்மா சொல்லுங்களேன். என்ன பண்ணியிருக்கணும்? என்ன? துள்ளி இருக்கும், பயந்துருக்கும், அப்படியே தடுமாறி இருக்கும், பயந்துருக்கும். ஏன்னா அது வரைக்கும் வெயிட், எவ்வளோ வெயிட்னா என்ன, அது எவ்வளோ வலிக்கும், அதை எப்படி சுமக்கணும், அது எந்த இடத்துல உடம்புல வச்சுக்கணும், எதுவுமே அதுக்கு தெரியாது. ஏன்னா அது ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத கழுதை. அதுக்கு எந்த முன் அனுபவங்களும் இல்லை. இப்போ ஒரு வெயிட்டை தூக்கி வச்சோன்னு அது துள்ளி இருக்கணும், அது குதிச்சிருக்கணும், அது பயந்துருக்கணும். எப்படி ஏசப்பா அது அவ்வளோ அழகா அந்த பவனியில், அந்த ராயல் பொசிஷன்ல எந்த ஒரு சலனமும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெயிட்டை சுமக்கிற ஒரு கழுதை இவ்வளோ அழகாக நடக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு எனக்குள்ள ஒரு பெரிய குவெஸ்டின் இருந்துச்சு. அப்போ ஆவியான ஒரு காரியத்தை உணர்த்தினாங்க. அந்த கழுதைக்கு வேற என்ன வேணும்? இட் ஹேட் த பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். அதுக்கு இயேசுவினுடைய பிரசன்ஸ் இருந்துச்சுங்க. பிரசன்ஸ்னா என்னன்னு தெரியுமா? இப்போ அம்மா இங்கே உட்காந்துருக்குறாங்கன்னா அம்மா இங்கே பிரசன்ட் ஆயிருக்காங்க. இங்கே இத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னா இத்தனை பேர் இங்கே பிரசன்டாக இருக்கீங்க. அப்ப அந்த கழுதைக்கு எந்த முன் அனுபவமும் இல்லை, எந்த ட்ரைனிங்கும் இல்லை, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. எப்படிங்க திடீர்னு அவ்வளோ பெரிய வெயிட்டை சுமந்துச்சுன்னா இட் ஹேட் த பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். அது மேலே உட்கார்ந்திருந்தது இயேசுங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த உன்னத தேவனுக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களை கடவுள் சூஸ் பண்ணிட்டாரு. அந்த கழுதையை பயன்படுத்தணும் டிசைட் பண்ணிட்டாருன்னா, ட்ரைனிங் இல்லைனா பரவாயில்ல, முன் அனுபவம் இல்லைனா பரவாயில்ல, திறமை இல்லைனா பரவாயில்ல, படிப்பு இல்லைனா பரவாயில்ல, உங்களை
இயேசு சூஸ் பண்ணிட்டாருன்னா அவருடைய சமூகமும் பிரசன்னமும் அபிஷேகமும் அந்த சுமையை சுமக்கிறதுக்கு தேவையான பலத்தை அந்த நேரத்துல கொடுக்குங்க. இதுதான் இயேசுவினுடைய பிரசன்னத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் சீல் பண்ணி கொடுக்கிற டிகிரி சர்டிபிகேட்டுக்கே வல்லமை இருக்கும்னா அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவானவருடையத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற அந்த அபிஷேகம் அந்த டிகிரி சர்டிபிகேட்டை விட விலையேற பெற்றது இல்லையாங்க. கரங்களை தட்டி அந்த உன்னத தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஒருவேளை இங்கே வந்திருக்கிறவங்க எனக்கு திறமை இல்லை, எனக்கு பெரிய எஜுகேஷன்லாம் இல்லை, பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை, பெரிய அனுபவங்கள்லாம் இல்லைன்னு சொல்லி கொண்டிருப்பீங்கன்னா அது எல்லாத்தையும் விட, அது தேவையில்லை நான் சொல்லலை, ஆனால் அது எல்லாத்தையும் விட உங்களை பலம் உள்ளவர்களாயும் உங்களை திராணி உள்ளவர்களாயும் மாற்றுகிறது இந்த வேதமும் வசனமும் பிரசனமும் அபிஷேகம் தான். அந்த கழுதை ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத கழுதை இயேசுவை சுமந்துட்டு போச்சு. அந்த ராஜ பவனில என்ன இருந்துச்சு? நோ குவாலிஃபிகேஷன், நோ எக்ஸ்பீரியன்ஸ். இட் ஹேட் த பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். அதுக்கு இயேசுவை சுமந்த அனுபவம் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இதை இன்னும் புரியும்படி சொல்லணும்னா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தாவீது தான். ஆமே. இப்போ யுத்த களத்தில் கோலியாத் நிற்கும் பொழுது இஸ்ரவேலர் தாவீதோட அண்ணன்கள்லாம் யாரு? ட்ரெயின் ஆக்கப்பட்ட போர் வீரர்கள். ஆமே. அந்த யுத்தத்துக்கென்று பழக்குவிக்கப்பட்ட போர் வீரர்கள் கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறாங்க. ஆனால் பயந்து போயிட்டாங்க. ஒருத்தனுக்கு கூட அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க தைரியம் இல்லை. இப்போ யுத்த களத்துக்கு சாப்பாடு கொண்டு போனவன் தான் தாவீது. அவனுக்கு ஏதாவது ட்ரைனிங் இருந்துச்சா? அந்த கோலியாத்தை ஃபேஸ் பண்றதுக்கு ட்ரைனிங் இருந்துச்சா? அபிஷேகம் ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு. இவன் அடிச்ச ஒரு கல்லுல தான் கோலியாத் கீழே விழுந்தான். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், எல்லாம் தேவை. எல்லாத்தை விட நீங்கள் சார்ந்திருக்க வேண்டிய ஒரே இடம் அவருடைய பிரசன்னம், சமூகம், வார்த்தை. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கோமா? மத்தேயு 21:2 வசனம். அதோட 2வது பகுதியை வாசிங்க. அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும், அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டி. இப்ப ஏசப்பாவுக்கு ஏன்பா நமக்கு தேவையில்லாத பிரச்சனை? குட்டியை கூட்டிட்டு வந்து அது மேல நான் ஏறி உக்காந்தோன்னு அது பாட்டுக்கு துள்ளி எங்கிட்டாவது ஓடிடுச்சுன்னா அத்தனை பேர் கூட இருப்பாங்க இப்படின்னு இயேசு நினைச்சிருந்தாருன்னா அவர் கழுதையை தானே கூப்பிட்டுருக்கணும். கழுதையும் அதனோட அதனுடைய குட்டியையும். அப்ப ஏசப்பா ஞானமா என்ன டெசிஷன் எடுத்திருக்கணும்? தேவையில்லாத வம்பு நமக்கு வேண்டாம், ஒழுங்கா போய் என்ன செய்யுங்க, கழுதையை கூட்டிட்டு வாங்க. அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஏற்கனவே வெயிட் சுமந்த பழக்கம் இருக்கு, அது மேலே ஏறி பிரச்சனை இல்லாம போயிட்டு வந்துடலாம். அப்படித்தானே ஏசப்பா நினைச்சிருக்கணும். அவர் என்ன சொல்றாரு? கழுதை குட்டியை கொண்டுட்டு வா, ஏன்னா அதுக்கு ஒரு அனுபவமும் இல்லை. அதை நீ கூட்டிட்டு வந்தீங்கன்னா அது என்ன மாத்திரம் தான் சார்ந்து கொள்ளும். அதுக்கு நான் கொடுக்கிறது தான் பலன். அது என்னையே சார்ந்து கொள்ளும். அதுக்கு சார்ந்து கொள்ள வேற எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று அவரையே நம்ம சார்ந்து கொள்வோம்னா அவர் நம்மளை பயன்படுத்த ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். எவரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் அவராலே முடியும். அவருக்கு தேவைப்பட்டது ஒரு கழுதை குட்டி. எந்த அனுபவமும் இல்லாம, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம அவரையே சார்ந்திருக்கிற ஒரு கழுதை குட்டி. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாட்கள்ல அவரையே நம்ம சார்ந்திருப்போம்னு சொன்னா அவருக்கே நம்ம முன்னுரிமை கொடுப்போம்னா அந்த ராஜ பவனியில மையத்துல கழுதைய வச்சு அவர் ஊர்வலம் போனது போல நம்மளை யூஸ் பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது இந்த கழுதை கிட்ட இருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இது கொஞ்சம் முக்கியமான காரியம். என்ன காரியம் அப்படின்னா, இப்போ நான் எல்லாரும் என்னோட சேர்ந்து நான் சொல்ல கற்பனை பண்ணிட்டே வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். கழுதை மிதி பார்த்துருக்கீங்களா? யாருக்கெல்லாம் தெரியும் கழுதை எப்படி மிதிக்கும்னு? கழுதை மிதி எல்லாரும் பார்த்துருக்கோம் தானே? அட்லீஸ்ட் நான் நேர்லலாம் போய் பார்த்தது இல்லைங்க, ஃபோனில் தான் கழுதை மிதி பார்த்துருக்கோம்ல. இப்போ யோசிச்சுட்டே வாங்க. இப்போ ஏசப்பா 2 சீஷர்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு பெத்பகேக்குள்ளே போக சொல்கிறாரு. இமேஜின் பண்ணிட்டே இருக்கீங்களா? 2 பேர் போகிறாங்க. போகும்போது ஏசப்பா சொன்ன மாதிரி அதே இடத்துல அந்த கழுதை கட்டப்பட்டு இருக்கு. இப்போ ஏசப்பா அவிழ்க்க சொன்னார்ல, கழுதை அவிழ்க்க சொன்னார்ல. இப்போ ஒரு சீஷர் போய் கழுதையை அவிழ்க்கிறாங்க. ஆமென். அந்த கழுதைக்கு இவங்களை யாருன்னு தெரியுமா? அந்த கழுதைக்கு யார் சாப்பாடு போடுறாங்களோ, யார் தண்ணி காட்டுறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் அந்த கழுதை பழகிருக்கும். இந்த சீஷர்களை முன்ன பின்ன அந்த கழுதை பார்த்ததே இல்லை. இப்போ வந்து கட்டியிருக்கிற கழுதையை இப்படி அவிழ்க்கும் போது அந்த கழுதை இப்படி இருந்து பின்காலில் ஒரே மிதி விட்டு இருந்துச்சுன்னா
இவங்க சரியான நேரத்திற்கு கழுதையை கூட்டிட்டு ஏசப்பாட்ட போயிருக்க முடியுமா? கழுதையை கூட்டிட்டு போயிருக்க முடியுமா? இவங்க தான் காயத்தோட அடிமிதி வாங்கிட்டு ஏசப்பாட்ட, அப்பா நீங்க சொல்லி போனோம், மிதிச்சு பிடிச்சுப்பா, இப்படிதான் போயிருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கழுதை ஒத்துழைக்கலனா அந்த ராஜ பவனியின் மையத்துல வச்சு இந்த கழுதை மேல இயேசு நடந்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. யாருன்னே தெரியாத 2 பேர் வந்து இழுக்கிறாங்க. ஆனா அந்த கழுதைக்கு தெரியும், நான் இயேசுவுக்கு தேவை. இவங்க இயேசுவினிடத்துல கூட்டிட்டு போறாங்க. இயேசு அந்த கழுதையை குறித்து இயேசுவினுடைய திட்டம், அந்த ராஜ பவனில எருசலேம் மக்கள் எல்லாம் அண்ணார்ந்து பார்க்கிற வேளையில அந்த கழுதையை மையத்துல வச்சு இந்த கழுதை மேலதான் இயேசு ராஜ பவனி போகணுன்றது இயேசுவினுடைய திட்டம். அந்த திட்டத்துக்கு கழுதை ஒத்துழைச்சிச்சு. அதை எடுத்துட்டு வந்து இயேசு மையத்துல வச்சு பயன்படுத்துறாருங்க. 3வது முக்கிய குவாலிட்டி, ஹல்லேலூயா, முக்கியமான ஒரு குவாலிட்டி கோஆபரேஷன். அவருக்கு ஒத்துழைக்கணும். நம்மளை குறித்து நம்ம அப்பா எத்தனையோ திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு தடவையும் ஜெபிக்கிறோம், ஏசப்பா எனக்கு இப்படி செஞ்சிருங்க, எனக்கு இப்படி செஞ்சிருங்க, எனக்கு இதை மட்டும் தந்துருங்க ஏசப்பா. நம்ம ஜெபத்துக்கெல்லாம் பதில் கேட்டு அவரே இறங்கி வந்து, சரிப்பா நீ ரொம்ப ஆசைப்படுற, நான் செஞ்சிடுறேன். இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த கழுதையை கட்டியிருக்கிற இடத்துல இப்போ நீங்கள்லாம் கட்டப்பட்டிருக்க மாதிரி நினச்சிக்கோங்களேன். ஆமே, இப்போ கழுதையை கட்டியிருந்தாங்கல்ல, அந்த இடத்துல உங்களெல்லாம் கட்டி வைக்கிற மாதிரி சும்மா நினச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கீங்க, ஏசப்பா என்னை இப்படி செய்யுங்க, ஏசப்பா என்னை இப்படி மாற்றுங்க, எனக்கு இதை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏசப்பாவும் மனம் இறங்கி வந்து நீங்கள் கட்டப்பட்டிருக்கிற அந்த கயிறை இப்படி லேசாக கலட்டுறாரு. கலட்டினோன்னு உங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுத்து தானே அவர் கலட்டுறாரு. கலட்டி இழுத்து கொண்டு போகும்போது அந்த கழுதையை போல கூட போகிறோமா, இல்லை அவர் அங்கிட்டு இழுக்கும் போது ஒரே இல்லை இங்கிட்டு இழுக்கிறோமா? ஆமே, கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியங்க. நம்ம மனம் இறங்கி அவரே வந்து கட்ட விழுத்து அழகா கூட்டிட்டு போனாலும் அப்பதான் இங்கிட்டு ஒரு இப்படி இழுத்துட்டே இருந்தா எந்த நேரத்துல பவனி போறது? ஹல்லேலூயா. அவருடைய திட்டத்துக்கு நீங்க ஒத்துழைப்பீங்கன்னா உங்களை கொண்டு அவர் பயன்படுத்த இன்றும் ஆயத்தப்படுத்தப்பட்டவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இது தேவைப்படுகிற நேரத்தில் உங்க இருதயத்தில் இந்த விதை கிரியேட் செய்யும். முதல்ல பி அவைலபிள் ஃபார் ஜீசஸ். 2வது அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை, அவரை நம்பி, அவரை நாடி, அவரையே சார்ந்திருக்கிறவர்களாக இருங்கள். 3வது அவருக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கிறவர்களாக இருங்கள். அவரே இறங்கி வந்து கிரியேட் செய்யும் பொழுது நம்ம கொஞ்சம் ஒத்துழைக்கணும். இந்த ஒத்துழைக்கிறதுனா என்னப்பா எனக்கு புரியவே இல்லை, எப்படி நான் ஒத்துழைக்கிறது? இயேசுனுடைய திட்டத்துக்கு நான் எப்படி ஒத்துழைக்கிறது அப்படின்னா, சின்ன கதையை மாத்திரம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்தியாவில இருந்து 3 மந்திரிகள் என்ன செய்யறாங்கன்னா, இங்கிலாந்து ராணியோடைய அரண்மனைக்கு போயிருக்காங்க. இந்த இங்கிலாந்து ராணியோட அரண்மனைக்கு போனோடனே ஒரு லஞ்ச் அரேஞ்ச் பண்றாங்க. ராஜ விருந்து எப்படி இருக்கும் தெரியும்ல? இங்கிலாந்து அரண்மனையில போய் ஒரு ராஜ விருந்து எப்படி இருக்கும்? இப்போ அந்த அரண்மனையில் அந்த ரவுண்ட் டேபிளில் ராணி உட்காந்துருக்கிறாரு, ராஜா உட்காந்துருக்கிறாரு, இந்த 3 மந்திரிகளும் உட்காந்துருக்குறாங்க. இப்போ சாப்பாடு பரிமாறப்பட்டுருச்சு, எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த ராணியால் மாத்திரம் சாப்பிடவே முடியல. ஏதோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாமல் ஒரு மாதிரி பண்ணுது அவங்களுக்கு. உடனே என்னடா இது ஒரு மாதிரி இருக்கே அப்படி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஏதோ ஒரு பேட் ஸ்மெல், ஒரு நாத்தம். என்னடா இது, எங்க இருந்துடா வருது அப்படின்னு வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறாங்க. இன்னைக்கு கூட்டினியா கூட்டலையா? அம்மா நான் 3 தடவை கூட்டினேம்மா, இன்னைக்கு கெஸ்ட் எல்லாம் வரதுனால அதிகமாக க்ளீனாக இருக்குமா, அப்புறம் எங்க இருந்துடா இந்த ஸ்மெல் வருது அப்படின்னு நல்லா தேடி தேடி பார்க்குறாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த 3 மந்திரியில் ஒரு மந்திரியோட சாக்ஸ்ல இருந்து ஒரு ரொம்ப பேட் ஸ்மெல். சாக்ஸ் ஸ்மெல் தெரியும் தானே? அந்த ஸ்மெல் வந்தோடனே அந்த ராணியால் உட்கார முடியல. இப்போ அந்த ராணி ரொம்ப சமாளிக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க, ஒரு வாய் சாப்பாடு உள்ளே போகலை. ராஜா கிட்ட மெதுவாக போயிட்டு, ராஜா ராஜா இந்த ஒரு மந்திரியை மட்டும் உங்கள் ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேனே அப்படின்னோடனே ராஜா சரிம்மா போயிட்டு வா அப்படின்ட்டார். இந்த மந்திரியை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தோன்னே இந்த மந்திரி நினச்சிட்டாரு, சே 3 பேர் இருக்காங்க, நம்மளை மட்டும் ராணி வந்து ஏதோ முக்கியமான காரியம் சொல்கிறதுக்கு ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக, அது ஒரு கெத்தாக இருக்கும்ல அப்படின்னு அந்த மந்திரி வரார். வந்தோன்னே அந்த ராணி டீசெண்டாக அந்த ராஜாவினுடைய கபோர்டை திறந்து ஒரு புது சாக்ஸ் எடுத்து அந்த மந்திரியினத்தினை கொடுத்து, தயவு செஞ்சு இந்த சாக்ஸை மாத்திரம் மாட்டிக்கோங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களை நான் குற்றம் சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க, இந்த சாக்ஸை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்களேன் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே இவர் ரொம்ப கஷ்டமாகி, சரிங்கம்மா மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு அந்த ராஜாவினுடைய சாக்ஸை எடுத்து மாட்டிக்கிட்டார். மாட்டிக்கிட்டு வந்து திருப்பி உட்காந்தோன்னே எல்லாரும் சாப்பிடலாம் எடுத்து வாயில் வைக்கிறாங்க.
திருப்பி இந்த ராணிக்கு ஒரு பேட் ஸ்மெல். உட்காரவே முடியல ராணியால. அந்த ராணிக்கு ஒரே மனசு கஷ்டமாயிடுச்சு. அந்த ஆள் சாக்ஸ்ல எதுவுமே இல்லை போல, நம்ம தான் அவரை தப்பா நினைச்சிட்டு, அவர் நல்ல சாக்ஸ் தான் போட்டுட்டு வந்திருப்பார் போல, நம்ம தான் சாக்ஸ் நாத்த வருதுன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போய் அவரை அசிங்கப்படுத்திட்டோம், பாவம் அவரு அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருந்தாங்க. சே, என்ன அப்ப வேற என்ன ரீசன் நாத்த வர்றதுக்கு? இவ்வளோ கிளீனான ராஜ அரண்மனையில எதுங்க நாத்த வருது அப்படின்னு தேடிட்டு இருந்தா, நம்ம மினிஸ்டர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த புது சாக்ஸை மாட்டிக்கிட்டு அந்த பழைய சாக்ஸை பாக்கெட்டுக்குள்ள வச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருந்தாராம். ஆமே, அந்த ராணி டென்ஷன் ஆயிட்டாங்க. உடனே ராஜாட்ட போய், அப்பா இவரை தயவு செஞ்சு கீழே இருக்கிற டைனிங் ரூம்ல போய் சாப்பிட சொல்லுங்க, எனக்கு வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சாப்பாடு போட்ட தட்டு கை வைக்க முடியாம எந்திரிச்சு இவரை வெளியே போக சொல்லிட்டாங்களாம். அந்த மிச்ச 2 மினிஸ்டர் இருக்காங்கல்ல, அதான் இந்தியா மானமே போச்சு, நீ என்னப்பா சாப்பிட்ற, நீ நேரா ஏர்போர்ட்டுக்கு போ, நாங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாராம். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னதான் இயேசு கூட்டிட்டு போய் நம்மளை ராஜ அரண்மனையில் உட்கார வச்சு ராஜ விருந்து கொடுத்து நம்மளை மேன்மையாக உயர்த்தி வைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி ராணிகளோடும் ராஜாக்களோடும் அதிகாரங்களோடும் நம்மளை கூட்டிட்டு போய் ராஜ விருந்துல ராஜ மேன்மையில உட்கார வச்சாலும் அந்த நாத்தம் முடிச்ச சாக்ஸை தூக்கி போடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. பார்த்தீங்களா? அதுதான் கோஆப்ரேஷன் இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ புரியுதா எல்லாருக்கும்? ஆமே, அந்த நாத்தம் முடிச்ச சாக்ஸ் தாங்க நம்ம நினைக்கிற சின்ன சின்ன குணங்கள். அந்த நாத்தம் முடிச்ச சாக்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகள். நம்ம நினைக்கலாம், ஆஃப்டர் ஆல் ஒரு சாக்ஸ் தானே, அது என்ன செஞ்சிட போது நினச்சா, அந்த ஒரு சாக்ஸ் தாங்க அந்த மினிஸ்டர் மானத்தை வாங்கி எல்லா மேன்மையும் விளக்க பண்ணி சாப்பிடாம கொல்லாம ஏர்போர்ட்டில் போய் நிற்க வச்சிச்சு. இங்கே நான் நின்று சொல்கிறதுனால நான் பர்ஃபெக்ட் நான் சொல்ல வரல. ஐ டூ ஹாவ் மை ஓன் சக்ஸஸ் அண்ட் இட் இஸ் அ கால் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு சேஞ்ச் இட். ஆமே, எல்லாரும் தான் நம்மக்கிட்ட என்னென்னலாம் நாத்தம் முடிச்ச சாக்ஸ் இருக்குன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். அதை மாற்றிக்கிட்டு அவர் கொண்டு போய் வைக்கிற திட்டத்துக்கு கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு ஒத்துழைச்சோன்னா நம்மளை குறித்து மேன்மையான திட்டங்களை நம்முடைய அப்பா தீட்டி வச்சிருக்கிறாருங்க. அந்த கழுதைய போல அந்த 2 சீஷர்கள் வந்து அவுக்கும் போது கொஞ்சம் அந்த கழுதை வளைஞ்சு நெளிஞ்சு இங்கே உதைக்காம அங்கே இழுக்காம அந்த கழுதை கூட போன மாதிரி நம்மளை குறித்து நம்ம அப்பா வச்சிருக்கிற மேன்மையான திட்டத்துக்கு கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து அவர் கூட்டிட்டு போற பாதையில போனோம்னா நீங்களும் நானும் அந்த கழுதைய போல அந்த ராஜ பவனில மொத்த எருசலேமும் கூடி இருக்கும் பொழுது அந்த மையத்துல கழுதை நின்றது போல அவருடைய திட்டத்தின் மையத்துல உங்களையும் என்னையும் நிறுத்தி அந்த ராஜ பவனில உங்களை பயன்படுத்துறதுதான் தேவனுடைய சுத்தம். கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கும். ஆமே, அந்த கழுதைய போல இயேசுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் அவைலபிளாக இருக்கணும். இயேசுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் சீமோன் பேதுருவினுடைய படகும் அந்த கழுதையும் இயேசுவுக்கு அவைலபிளாக இருந்துச்சு. ஆமென். அவர் அதை எடுத்து பயன்படுத்தினார். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் அவைலபிளாக இருப்போம். என்னங்க அப்படின்னா, இந்த நபருக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும், இவங்களை ரட்சிக்கணும், எனக்கு ஒரு ஆள் தேவன். இயேசுவினுடைய கண்கள் அந்த படகை தேடுறது போல, நம்மளை தேடும் போது அந்த படகு தென்பட்டது போல நம்ம இயேசுவினுடைய கண்களுக்கு தென்படணும். எப்போ தென்பட முடியும்னா, நீங்களும் நானும் அவைலபிளாக இருந்தால் தானங்க தென்பட முடியும். ஆமென். அவர் ஏறும் பொழுது இடம் கொடுக்கணும், அவர் இழுக்கும் பொழுது இசைந்து கொடுக்கணும். அந்த கழுதையை போல நம்மளையும் அவர் உயர்த்தி மேன்மையான திட்டத்தின் மையத்தில் வைத்து நம்மளை பயன்படுத்த அவர் இன்றும் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணோன்னா, அவைலபிளாக இருந்தோன்னா, அவரையே சார்ந்து கொள்ளணும்னா, அந்த ராஜ பவனில கழுதை நடந்ததை போல அவருடைய ராஜாவினுடைய திட்டத்தில் நீங்களும் நானும் ஒரு பங்காக இருப்போம். எழுந்து நின்று அந்த உணர்வு